குருக்ஷேத்திரத்தின் பரந்த வெளியில் இரு தரப்பினரும் போருக்கு தயாராக நின்றிருந்தனர். பாண்டவர்கள் தங்கள் படையணியை சீராகவும் நுட்பமாகவும் ஒழுங்குபடுத்தி இருந்தனர். அந்த அணிவகுப்பை பார்த்த துரியோதனனின் மனம் கலங்கியது. ஆச்சரியமும் அச்சமும் கலந்து இருந்தது. அவன் மெதுவாக தனது ஆசானான திரோணரை நோக்கி சென்றான். அவனை வணங்கி சற்றே சிரித்தபடி சொன்னான், ஆசாரியரே, பாருங்கள், பாண்டுவின் மகன்கள் எவ்வளவு பெரிய படையணியை அமைத்திருக்கிறார்கள். பாருங்கள், உங்கள் சொந்த சீடனாகிய துருபதனின் மகன் அந்த புத்திசாலி திருஷ்டத்யும்னன் இப்போது அந்த படையினை நுணுக்கமாக அமைத்திருக்கிறார். அவனுடைய குரலில் இருந்தது ஒரு சிறு கிண்டல். ஏனெனில் திரோணர் ஒரு காலத்தில் துருபதனை வெறுத்திருந்தார். ஆனால் விதியின் விளையாட்டில் இப்போது துருபதனின் மகன் அவருடைய சொந்த சீடன் பாண்டவர்களின் படைத்தலைவராக இருக்கிறார். திரோணர் அமைதியாக நின்றார். அவரின் கண்கள் ஓர் நிமிட நிசப்தம். துரியோதனனின் சொற்களில் இருந்த கிண்டலை அவர் உணர்ந்தார். ஆனால் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. போரின் சங்கு முழங்கும் முன் அந்த சில வினாடிகளில் அவர் மனதில் எழுந்தது, இது விதியின் விளையாட்டு. அத்தியாயம் 1. பஸ்யதாம் பாண்டு புத்ராணாம் ஆசாரிய மகதீம் சனீம் வியூடாம் துருபத புத்ரேன தவ சீஷேண தீமதா. Krishna